தோனி விளையாடுவாரா இல்லையா, ருத்ராஜ் கேக்வாடுக்கு அணித்தலைவர் பதவி கிடைக்குமா இல்லையா, அதே நேரத்தில் சஞ்சு சாம்சனுக்கு அப்படியே அணித்தலைவர் பதவியை தூக்கி கொடுத்துருவாங்களா, இப்படி நிறைய கேள்விகளோடு தான் நேற்றைய தினம் வந்து ஐபிஎல் போட்டிகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடினது. ஒரு அருமையான ஒரு சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ருத்ராஜ் கேக்வாட். அவர் T20 போட்டியில் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காரு. சென்னை அணியினுடைய பந்து வீச்சை பொறுத்தவரையில் அவங்களுடைய பந்து வீச்சாளர் யாருமே சிறப்பாக பந்து வீசலை. அதை குறிப்பாக நாங்கள் சொல்லணும். இப்போது அந்த அன்சுல் கம்போஜன் ஒரு பிளேயர் இருக்கார். அவர் 13க்கு மேலே விக்கெட்டெல்லாம் எடுத்துருக்காரு. ஆனால் அதை எப்படி எடுத்தாருன்னு சொல்லி அவருக்கே தெரியலை. ஆனால் கடைசி 2 போட்டிகளையும் அவருடைய பந்து வீச்சு சுத்தமாக எடுப்படலை. அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் அவங்களோட ஃபீல்டிங்கை நாங்கள் சொல்லணும். ஃபீல்டிங் சுத்தமாக சரியில்லை. உண்மையாகவே கையில் பட்டர் அல்லது வெண்ணெய்லாம் தடவிட்டு வராங்களோ தெரியாது, எந்த பந்தும் கையில் நிற்கலை. நேற்றைய போட்டியில் வந்து கிளாஸனுடைய அந்த கெச்சை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நேற்று போட்டியினுடைய முடிவே மாறி இருக்கும். ஆனால் அவங்க தவற விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் வந்து முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸில் இன்னும் 2 முக்கியமான வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அணி நிர்வாகத்துக்கே தெரியாது. சிவம் துபே, அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இருக்காரு பிரசாந்த் வீர் அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய கோடியில் அவங்கள எடுத்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரியாக பயன்படுத்துகிறாங்கல்ல. அதுவும் டெத் ஓவர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். 17 குறிப்பாக 16 ஓவருக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய துடுப்பாட்டம், அதாவது பேட்டிங் வந்து சுத்தமாக சரியில்லை. அதுலேயும் என்ன சொல்கிறது, தட்டி 2 ரன் 1 ரன் இப்படியான சிங்கிள்ஸை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மற்ற டீம்ஸோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னை அணி வந்து எல்லா பக்கத்துலேயும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். உண்மையாகவே நேற்றைய போட்டியில் தோனி விளையாடாதது நல்லது. விளையாண்டுருந்தா ஒருவேளை அவருக்கு ஒரு கவலையாக கூட இருந்திருக்கிறோம். ஐயோ கடைசி போட்டியில் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க, தோனி கடைசி 2 ஓவராவது வந்து விளையாண்டுருக்கலாம். சென்னை ரசிகர்களுக்கு அதுவும் சென்னையிலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது நடக்கலை. இருந்தாலும் தோனி வந்து கிரவுண்டில் இருந்து எல்லாரும் கை காட்டிட்டு அழகாக வழி அனுப்பி வச்சார் எல்லாரையும். ஆனால் இதுதான் அவருடைய கடைசி ஐபிஎல் போட்டியானதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அடுத்த முறை கட்டாயம் ருத்ராஜ் கேக்வாட் சென்னை அணிக்கு தலைவராக இருந்தால் பெரிய பிரச்சனையாகும். ரசிகர்கள்லாம் கோவப்படுவாங்க. அவர் சிறப்பாகவும் செயல்பட மாட்டார்.